அதான் எல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு 3 மணி நேரம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த 3 மணி நேரம் ட்ரெய்லர் எப்படா முடியும், எப்படா ஓடலான்ற மாதிரி இருந்துச்சு படம். என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? அது தெரியல சார், ரொம்ப நாளா எடுத்ததால அவரே குழம்பி போயிட்டாரோ நம்ம. அது மிஸ் பண்ணீங்களா? ரஹ்மான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்தியன் 3 படம் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு படம். இந்தியன் 3 ஃபர்ஸ்டா இருந்தாரு. நீங்க பாக்குறீங்க, நீங்க நாங்க அனுபவிச்சே நீங்க அனுபவிக்கணும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஆமா, பார்ட் 3 பார்த்தோம்னா தெரியும் நினைக்கிறேன். ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப டக்குன்னு ஒரு சட்டை எடுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல முடியாது ப்ரோ. நான் சொல்லிட்டேன்னா எல்லாரும் வந்து நின்றுவாங்கல்ல, படம் பார்க்க மாட்டாங்க. வந்து பாக்க படம் எப்படி மேடம்? நல்லா இருக்கு சார். அடுத்த பாட்டு எதிர்பார்த்து அடுத்த படத்தை நல்லா இருக்கும். படம் ஆஸ்கர் வாங்குமா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு. படம் எப்படி சொல்லிட்டு போறீங்க? சூப்பர் பஸ் மஸ்ட் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இந்தியன்ல நம்ம எதிர்பார்த்து வந்தா இந்தியன் 2 கொஞ்சம் சுமார் தான், ரொம்ப சுமார் தான். ஆமா, ஒரு சினிமேட்டிக்காவே எடுத்திருக்காங்க. மற்றபடி எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை சார். ஒருவேளை அதுல 2 கமலஹாசன், இதுல ஒரே ஒரு கமலஹாசன், அதனால இல்லை சார். திரைக்கதை எடிட்டிங்லாம் ரொம்ப சுமார் தான். சுமாரா தான் இருக்கு. ரொம்ப மியூசிக் நல்லா இருக்கு சார். மியூசிக்லாம் நல்லா போட்டிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. பாரு படம் சுமார் தான். என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? அது தெரியல சார், ரொம்ப நாளா எடுத்ததால அவரே குழம்பி போயிட்டாரோ நம்ம. பார்ட் 3 பாப்பீங்களா? பார்ட் 3 வரட்டும் சார், பார்ப்போம். நம்மளுக்காக பார்ப்போம். கமலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அப்போ அதெல்லாம் பிரமாதமா அந்த மேக்கப் எல்லாம் போட்டனால அந்த கிடைக்குது. அது இல்லாட்டியும் அவருடைய நடிப்புலாம் பிரமாதமா இருக்கு. படத்துல என்ன ஸ்பெஷல் சார்? கமலஹாசன் ஆக்டிங் தான் பெஸ்ட். அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. இவர் என்ன சாரி, ஒன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஒன் கம்பேர் கொஞ்சம் கம்மி தான். அப்படியா? ஆமா. மியூசிக் வந்து ஏ ரஹ்மான் கம்பேர் பண்ணும்போது அது மிஸ் பண்ணீங்களா? ரஹ்மான் ரொம்ப மிஸ் பண்ணேன். மியூசிக் அவர்தான். வேற இருக்குன்றாங்களே, எப்படி அது எப்படி தெரியல, வந்தா தான் தெரியும். சார் 2 பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் பரவாயில்ல பார்க்கலாம். இல்ல அதான் பேஸ் தான். அது அப்போ உள்ள ஊழல் எப்படி, இப்போ உள்ள ஊழல் அப்படி. அவர் அந்த இந்தியன் கமலஹாசன் வந்து ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கா இல்லையா? அதேதான், சேம் அதே மாதிரி. அப்போ என்ன 10 ரூபா, இப்போ என்ன 1000 ரூபா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பார்ட் எனக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு படத்துல இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை வச்சு இருக்கிற காலகட்டம்னா 50 வருஷம் 70 வருஷம் இப்படி தானே இருக்கு. நல்லா இருக்கு படம். இன்னைக்கு இந்த இருக்கிற லஞ்சம் கொடுத்தாதான் ஒரு வேலை நடக்குன்றது நல்லா தெளிவா எடுத்து காமிச்சிருக்காங்க. மெசேஜ் ஓகே, பட் படம் வந்து பிரசன்டேஷன் நல்லா இருக்கா? நல்லா கொடுத்துருக்காங்க. பார்ட் 3க்காக வெயிட்டிங். மக்கள் மாறுறதையும் கரெக்டா காமிச்சிருக்காங்க சார். நபில் நாயகம் கேசு கிறிஸ்து தப்புன்னு மாறுறாங்கல்ல, அந்த கதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்தியன் 3 படம் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு படம். இந்தியன் 3 ஃபர்ஸ்டா இருந்தாரு. அது என்ன அர்த்தம் ஓடும்? இந்தியன் 3 நல்லா இருக்குன்றீங்க? நல்லா இருக்கும். என்ன அர்த்தம் நல்லா இருக்கும்? ஏன்னா இது அந்த அளவுக்கு உட்கார முடியல படம், பெரிய மொக்கை. வேற எப்படி சார் சொல்ல? இந்தியன் 3 வெயிட்டிங் சார். இந்தியன் 3 நல்லா சார், நல்லா சார். அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு எடுக்கிறது நல்லா சார் இருக்கு. படம் யாருக்கு பிடிக்கும்? இளைஞருக்கு ஒரு அளவுக்கு பிடிக்கும் சார். நீங்களும் பிடிக்கும். இளைஞர்களுக்கு பிடிக்கும், வயசானவங்களுக்கு பிடிக்காது. வயசானவங்களுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, இளைஞருக்கு கொஞ்சம் பிடிக்கும். கமலஹாசன் நடிப்பு தெரியுதா? நல்லா இருக்கு. சூப்பர் சார். படம் சூப்பரா இருக்கு. அடுத்த பார்ட் வரும், அது நல்லா இருக்குமா தெரியுது. சரி, இது சூப்பரா இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ல தான் நல்லா விறுவிறுன்னு போனாங்க. கிளைமேக்ஸ்ல மட்டும் லைட்டா பாதியிலே ஸ்டக்குன்னு ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. மீதி கதையில என்ன ஆகும் அந்த கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதோட மத்த ஒரு மாதிரி ரொம்ப டக்குன்னு சட்டர் பட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பார்ட் 3க்காக இந்த சொதப்பமா? ஆமா, பார்ட் 3 பார்த்தோம்னா தெரியும் நினைக்கிறேன். ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப டக்குன்னு ஒரு சட்டர் எடுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்ல ப்ரோ, அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா பாதி கதையை அப்படியே விட்டாங்க. சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆமா, இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்த்த விட செகண்ட் பார்க்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணிருக்கீங்க. அப்படியே இல்லை சார். சோசியல் அவேர்னஸ் எப்படி சொல்லணுமோ சொல்லியிருக்காங்க. 3க்கு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. கடைசி ட்ரெயிலர் போடுறாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற கமலுக்கு அடுத்தபடி யார் நல்லா பண்ணிருக்காங்க? கமலுக்கு அடுத்தபடியா
பர்ஃபார்மன்ஸ் வைஸ்? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா சாரி கம்மியாக இருக்கு. கமலோட ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. இந்தியன் ஒன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அதோட பெட்டராக இருக்கு. ஓ, இந்தியன் ஒன்னோட நல்லா இருக்கு. பெட்டராக இருக்கு. படத்துல என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? கமலோட ஹைலைட் தான். அப்படியா?